சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாக்குற? இந்த வெள்ளிக்கிழமை கதையை நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு தானே மாமியை வரவழைச்சு பக்காவா ஒரு நாடகத்தை அரங்கேட்டு இருக்க. சொல்லு. நான் நாடகமும் போடல, சினிமாவும் போடல. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என் மேல சந்தேகப்படுறதே பொழப்பா போச்சு. அதனால நீங்க என்ன வேணாலும் சந்தேகப்படுங்க, நான் எதுக்காகவும் கவலைப்பட போறதில்ல. நில்லு. நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு எப்ப சொன்னேன்? தீர்மானமாவே சொல்றேன். நீ ஏதோ தில்லுமுள்ளு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி ஏதாவது இருந்தா இந்த நிமிஷத்தோட விட்டுடு. அதான் உனக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அப்பா மடி வாடாமா. கடைக்கு போலியாடாமா? அப்பா கடைக்கு தான்ப்பா போனேன். மாமா வந்தாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? மாமா வாங்க மாமா. தில்லை வா. தில்லை. சிவா. என்ன சிவா, வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்கண்ணே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா, சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க. வா தில்லை, உட்காரு. சிவா, ஒண்ணு இல்ல, கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறோம்ல, அத பத்தி பேசிட்டு போடான்னு தான் வந்தேன். சரிடா தில்லை. அம்மாடி ஆதரே, தில்லைக்கு டீ போட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது, வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா எடுத்துருவா போ. ஐயோ அதெல்லாம் வேண்டாமா. டே சும்மா இருடா, அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ போய் எடுத்துருவாமா. சரிப்பா. சொல்லு தில்லை, ஜவுளி எடுக்க போறதுல என்ன பிரச்சனை சொல்லு. சிவா, நான் இப்போ பிரபுவோட அப்பாவா வரல, உன் நண்பனா வந்திருக்கேன். அத நீ மனசுல வச்சுக்கப்பா. தில்லை, நீ எப்போதுமே நண்பன் தான்டா. அது எப்போதும் என் மனசுக்குள்ள நிலையா நிலைச்சிருக்கும். ரொம்ப சந்தோஷம்தான். தில்லை. சிவா, நீயும் நானும் மண்ணுக்குள்ள அடிவேரா புதஞ்சு கிடந்து முட்டி மோதி முளைச்சு வெளியில வந்து இன்னைக்கு வளர்ந்து பெரிய மரமா நின்னுகிட்டு இருக்கோம். ஆனா இப்பவும் நாம தாங்கி நின்னுகிட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்துக்காகத்தான், இல்லையாடா? ஆமா தில்லை, நம்ம சந்தோஷமே நம்ம குடும்பம் தானே. கரெக்டா சொன்னடா. நம்ம சந்தோஷமே நம்ம குடும்பம் தான்டா. ஆனா அதே நேரத்துல நம்ம சந்தோஷத்துக்காக நாம நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்த கூடாது, இல்லையா? என்ன சிவா, கல்யாண விஷயத்துல செலவு செய்யறது நம்ம சக்திக்கு உட்பட்டு இருக்கணும். அது எப்பவும் நம்ம கையை மீறி போயிடக்கூடாது சிவா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது தில்லை. இல்ல, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. நீ 2 பொண்ணுங்களை பெத்த தகப்பன். ஒரு பெண் குழந்தை பிறந்து அத முத 2 கையிலி வாங்குற சந்தோஷம் இருக்க, அது 1000 மடங்கு சந்தோஷம்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஊரு உலகம் பார்க்க மாப்பிள்ளை கையில புடிச்சு கொடுக்கறது லட்சம் மடங்கு கோடி மடங்கு சந்தோஷம் இல்ல. இந்த சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். இது என் ஆசை மட்டும் இல்ல தில்லை, ஆதிரியோட அம்மா கௌரியோட ஆசை தில்லை. தில்லை, கௌரி வெறுமன சும்மா ஆசை மட்டும் படல, தான் பொண்ணு கல்யாண செலவுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு இடத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிருக்கா. அந்த இடத்த வச்சுதான் நான் கல்யாண செலவையே பண்ண போறேன். ஏன் சந்தோஷத்துக்காக நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேதில்ல சிவா. என் கௌரியோட கனவை நான் தான் நிறைவேற்றி வைக்கணும், இல்லைன்னா அவ ஆத்மா சாந்தி அடையாததில்ல.
என்ன மன்னிச்சிடு சிவா. என்னடா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இது கௌரியோட ஆசை கனவுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு உன்கிட்ட என்னென்னமோ பேசிட்டேன்டா. டேய் தில்லை, நீ பேசல எதுவுமே தப்பு இல்லை. உண்மையான நட்புக்கு அழகே நண்பன் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து சொல்லி தடுக்கிறதானே. நீ என் நண்பன் இல்லை, உண்மையான நண்பன்டா. எடுத்துக்கோங்க மாமா. தேங்க்ஸ்மா. பா எடுத்துக்கோங்க. தங்கச்சி, சவுளி எடுக்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. மருமகளுக்கு எந்த மாதிரி கல்யாண பட்டுப்புடவை எடுக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே எடுத்துக்குவோம்மா. சரிங்கண்ணே. அதுல பிரபு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாமா. என்ன மாமா? கல்யாண புடவைய உன் விருப்பப்படி எடுத்துக்க சொன்னாமா அவன். மாமா, நிச்சயதார்த்தத்துக்கே 7000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாரு. எதுக்கு இவ்ளோ விலைக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். இது என்ன, கல்யாணத்துக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுக்க போறேன்னு சொன்னாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமா. 7000 ரூபாய்க்கு புடவைய நான் தான் வாங்கி வச்சேன்னு ஆதரிக்கு தெரியாது. டேய் பிரபு, கல்யாண புடவை எடுக்கிற விஷயத்திலயும் ஒரு கலவரம் நடக்கும் போல இருக்குடா. என்ன ஆக போகுதோ? தில்லை, என்னப்பா? ஒண்ணுல. சரி, நான் கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நேரா ஜவுளி கடைக்கு வந்துடுறேன்.